அவர்கள் இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமிலே இருப்பார்கள், முகத்தால் விழுங்கிக் கொண்டு வரக்கூடியவர்கள். எனவே ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸை ஞாபகத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ள, நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த நாளில் நீங்கள் அனைவரும் கேள்வி கணக்கு கேட்பதற்காக ஒன்று திரட்டப்படுவீர்கள். இதே போன்று அல்லாஹ் அல் குர்ஆனில் இந்த மஹ்ஷர் மைதானத்தை பற்றி கூறும்போது, இதா வகாத்தில் வாக்கியா, அந்த நாள், அந்த பயங்கரமான நாள் ஏற்படும். லைஸலி வகாத்திஹா காதிபா, அதை பொய்யாக்குகின்ற எவரும் அந்த நாளிலே இருக்க மாட்டார்கள். ஹாஃபிலத்துன் ராஃபிஆ, அது சிலரின் நிலைகளை உயர்த்திவிடும், சிலரின் நிலைகளை அப்படியே தாழ்த்திவிடும். இதா ருஜ்ஜத்தில் அருளு ரஜ்ஜா, அந்த நேரத்தில் இந்த பூமி கடுமையாக ஆட்டி அசைக்கப்படும். வபுஸ்தத்தில் ஜிபாலு பக்ஸா, நீங்கள் பார்க்கின்ற இந்த மலைகள் எல்லாம் இந்த பூமியிலிருந்து கலட்டப்பட்டு தூள் தூளாக்கி மேலே பறந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். தக்கானத் ஹபாஅன் முன்பத்தா, தூசி தூசியாக ஆகாயத்திலே பறந்து கொண்டிருக்கும். வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா, அந்த நேரத்தில் நீங்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுவீர்கள் என்று அல் குர்ஆன் கூறுகின்றது. அந்த 3 பிரிவுகள் என்ன என்பதை அது தெளிவாக வேறொரு நேரத்திலே நாம் பார்க்க வேண்டும். சஹீஹான ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சூறு ஊதப்பட்டதற்கு பிறகு மண்ணறையிலிருந்து எழுப்பப்படுகின்றவர்கள் 3 கூட்டங்களாக வருவார்கள். ஒரு கூட்டத்தார் அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைத்தும் அவனை பயந்து நடுங்கிக் கொண்டும் அந்த மஹ்ஷர் மைதானத்தை நோக்கி போய்கொண்டிருப்பார்கள். இன்னொரு கூட்டத்தார் வாகனங்களில் 2 பேர் 3 பேர்களாக ஏறி வாகனத்திலே போய்கொண்டிருப்பார்கள். இன்னொரு கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் முகத்தால் நடந்து கொண்டு வருவார்கள். உடனே கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ், முகத்தால் எப்படி மனிதனை அடக்க முடியும்? உடனே சொன்னார்கள், 2 கால்களை நான் அடக்க வைக்க சக்தி பெற்ற அந்த அல்லாஹ் மனிதனை முகத்தினால் அடக்க வைக்க முடியாதா என்று கேட்டார்கள். இவர்கள் யார் என்பதை ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் உள்ளவர்கள் அல்ஹம்துலில்லாஹ், 2வது கூட்டமும் அல்ஹம்துலில்லாஹ், இந்த 3வது கூட்டம் முகத்தால் விழுங்கிக் கொண்டு வருவார்கள். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் இந்த ஜமாஅத்தில் முஸ்லிமிலே இருப்பார்கள், முகத்தால் விழுங்கிக் கொண்டு வரக்கூடியவர்கள். எனவே ஒவ்வொருவரும் இந்த ஹதீஸை ஞாபகத்திலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள்.